இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித ஆக்னஸ் கன்னி மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவுக்காக இறுதி வரை தனது உயிர் மூச்சை கொடுக்கும் வரை நம்பிக்கையோடு இயேசுவோடு இணைந்து வாழ்ந்த இந்த புனிதையை போன்று நாமும் நல்ல பண்புகளை நமதாக மாற்றி நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்க முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 1-6 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு மீண்டுமாக தொழுகை கூடம் செல்லுகிறார். அங்கே கை சூம்பிய ஒருவன் இருக்கிறான். அங்கிருந்த மக்கள் எல்லாம் இந்த ஓய்வு நாள், அது அந்த நாளிலே இவனை இயேசு குணப்படுத்துகிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று அவர்கள் அப்படியே சூழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவனை எழுந்து நிற்க சொல்லுகிறார். நிற்க சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறார், மனிதனுக்கு நன்மை செய்வது நல்லதா கெட்டதா? ஓய்வு நாள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அவர்கள் தலை குனிகிறார்கள். மீண்டுமாக அந்த கை சூம்பியவனை உனது கையை நீட்டு என்று சொல்லி அவனை குணமாக்குகிறார். அன்பானவர்களே, ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இயேசு அந்த தொழுகை கூடத்திலே செய்து ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய ஒரு சிந்தனையை அந்த இடத்திலே பதிவிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததில் எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, நன்மை செய்ய ஓய்வு நாளோ இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அந்த கருணை செயல் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வருகிறது. சட்டத்தை விட கருணை செயல் மிக உயர்ந்தது என்ற ஒரு பகுதியும் இந்த பகுதியில் நாம் அதிகமாக சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மிக முக்கியமானவன் என்று தொடர்ந்து இந்த 2 நாட்களாக நாங்கள் படித்து வருகிறோம். எனவே ஓய்வு நாளில் குணப்படுத்தலாமா, ஓய்வு நாளில் சாப்பிடலாமா, ஓய்வு நாளில் நோயாளிகளை குணப்படுத்தலாமா, இப்படியெல்லாம் இந்த 3 நாட்களாக தொடர்ந்து வாசிக்கிறோம் என்றால் இயேசு என்ன செய்தியை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்? ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். கருணை செயலே சிறந்தது, சட்டம் அல்ல. சட்டத்தை விட உயர்ந்ததாக கருதுவது, இயேசு நினைப்பது கருணை செயல். எனவே அந்த கருணை செயல் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறது, அவனை மனிதனாக பார்க்க செய்கிறது, அவனுக்கு தேவையான உதவிகளை செய்ய வைக்கிறது. அது அந்த கருணை செயல் இயேசுவிடம் இருந்தது. அங்கு அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மக்களிடம் அந்த கருணை செயல் இல்லை. அதனால்தான் அந்த ஓய்வு நாள் மட்டுமே அவர்கள் கடுமையாக பின்பற்றினார்கள் என்று நாம் சிறப்பாகவே இந்த நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அதோடு இந்த நற்செய்தியில் கூட நம்ம இன்னொரு கருத்தை தியானிக்கலாம். நன்மை செய்வதே இயேசுவினுடைய முதன்மை பணியாக இருக்கிறது. இயேசு மனிதர்களுக்கு நன்மை செய்யணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிக உயர்ந்ததாகவே இருக்கிறது. அந்த நன்மை செயலை மக்களுக்கு செய்யத்தான் எல்லாவற்றையுமே உடைத்தெறிந்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகிறார் பாருங்கள். அப்ப நன்மை செய்வது இயேசுவின் பண்பு. நன்மை ஒவ்வொரு நாளும் செய்வது அவருடைய குணமாகவே இருக்கிறது. யாரு எதை சொன்னாலும் நான் இதைத்தான் செய்வேன் என்று அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். பல நாட்களுக்கு முன்பாக நான் கேட்ட ஒரு சின்ன கதை தான். ஒரு பெரியவர் என்ன செய்தார்? கடலோரமாக நடந்து போகிறார். அதிலே நண்டு இருக்கிறது. தேயிலாக இருக்கலாம், நண்டாக வைத்துக் கொள்ளுவோமே. அந்த நண்டு இருக்கிறது. அதை எடுத்து அவர் தண்ணியிலே விடுகிறார். ஏன்னா அது கஷ்டப்படும், கொஞ்ச நாள் இறந்துருமேன்னு சொல்லிட்டு எடுத்து விடுறார். அப்போ ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து விடும் பொழுது அது கொட்டுது. அதை கடிச்ச உடனே என்ன பண்றாரு? அது கீழே போட்டுறாரு. திரும்ப என்ன செய்யறாரு? அது எடுக்கிறாரு, திரும்ப அது கொட்டுது, திரும்ப அது கீழே போடுறாரு. அது மாதிரி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை பார்த்த
ஒரு இளைஞன் வந்து கேட்குறேன், ஏன் ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உங்களை கொட்டுது இல்ல, தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றார். உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, ஆமா, இது வந்து கொட்டுறது வந்து இதனுடைய இயல்பு, அதனால அது எதுவுமே அதனால் மாற்ற முடியாது. ஆனா இதை நான் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா, ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், இது என்னுடைய பண்பு. நான் இதுக்காக இது எப்படி இதனுடைய குணத்தை மாத்தாம அது கொட்டிக்கிட்டே இருக்குதோ, அதே போல என்னுடைய குணம் இதை நான் எப்படியாவது தண்ணியில விட்டு காப்பாற்றணுங்கிறது என்னுடைய குணம். நான் காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை எடுத்து தண்ணியில விடுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் கடவுளுடைய குணம். இந்த சமுதாயத்துல அந்த யூதர்களும் சரி, புறவினத்தார்களும் மற்றவர்களும் அவரை பழிவாங்க வேண்டும், சூழ்ச்சி செய்து அவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள், அவரை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய குணம், மனிதர்களுக்கு உதவி செய்கிற அந்த குணத்தை ஒருபொழுதும் அவர் விட்டு கொடுக்கவில்லை என்பதே சிறப்பாக இந்த நற்செய்தியை நாம் படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதற்காகவே இருக்கிறார். நல்ல குணங்களை மக்களுக்கு செய்து அவர்களை மீட்டு வர இயேசு தாகமோடு இருக்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது, கருணை மனம் இல்லாதவர்களுக்கு கடவுளின் அருள் பெரிய தடையாக இருக்கிறது. கல்நெஞ்சர்களுக்கு, கல்நெஞ்சு அப்படின்னு சொல்லலாம், கல்நெஞ்சக்காரர்களுக்கு கடவுளின் அருள் தடை. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய கருணை இதயத்தினாலே அந்த கை சூம்பியவனை நலமாக்குகிறார். அந்த கருணை செயல் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டுகிறது. ஆனா கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னா எப்படிதான் அவனை கெடுக்கலாம், எப்படி அவனை சாகடிக்கலாம், எப்படி அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம், அந்த கல் நெஞ்சம் இருக்குது இல்லையா, ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யணுங்கிறதே மறந்துடும். அப்படிப்பட்ட கல் நெஞ்சுடைய மனிதர்களுக்கு கடவுளினுடைய அருள் தடை. கடவுளுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்காது, கடவுளுடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்காது, கடவுளுடைய நல்ல பண்புகள் அவர்களை சாராது. ஆம் பிரியமானவர்களே, கடின இதயம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போன்று கனிவான இதயம் இருக்கிறதா, கடிந்த ஒரு இதயம் இருக்கிறதா? அப்ப அந்த கடுமையான ஒரு இதயத்தை உள்ளவர்களுக்கு, கல்நெஞ்சக்காரர்கள் என்று சொல்லலாம்ல, அந்த மனிதர்களுக்கு கடவுளுடைய செயல் அதிகம் இருக்காது. கடவுளுடைய நல்ல பண்புகளை அவர்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த கல் நெஞ்சக்காரர்களாக இல்லாமல் கருணை உள்ள நெஞ்சம் உடையவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, அந்த குருவத்திலே இருந்த மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம், பரிசேயர்களாக இருக்கலாம், இன்னும் யூதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரை யாரெல்லாம் சூழ்ச்சி கண்ணத்தோடு பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கல் நெஞ்சம் இருந்தது. எப்படி இவரை பழி வாங்கலாம், எந்த நேரத்தில் இவரை சாகடிக்க நம்ம திட்டமிட வேண்டும் என்று சூழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது, அந்த நல்ல மனதே அவர்களுக்கு இருக்காது. அப்படியே எப்படா இவர்கள் செய்யலாம்னு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நேர்மறை எண்ணங்கள் இருக்காது, நல்ல முகமலர்ச்சி, ஒரு அமைதியான வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதோ சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று கல் நெஞ்சத்தை உடைத்தெறிய வேண்டும். ஓய்வு நாளிலே நன்மை செய்ய முன் வர வேண்டும். இந்த 3 நல்ல செயல்களை நாம் நமதாக மாற்றி தொடர்ந்து நமது வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம். நேர்மறை எண்ணங்களோடு இயேசுவின் கரம் பிடித்து பயணிக்க முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்று நாங்கள் கொண்டாடுகிற புனித ஆக்னஸ் கன்னியினுடைய மறைசாட்சி நினைவு கூறுகிறோம். அவர் செய்த நல்ல பண்புகளை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து உம்முடைய அருளையும் ஆசையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆசை தாரும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக இன்று நாங்கள் நற்செய்தியிலே வாசித்ததை போன்று கை சூம்பியவனை ஓய்வு நாள் குணப்படுத்தினரே. மனிதம்தான் முக்கியம், சட்டமல்ல என்ற ஒரு கருத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதை போன்று கல் நெஞ்சக்காரர்கள் கடவுளுடைய அருளை பெற முடியாது, அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது சொல்லியிருக்கிறேன். நாங்கள் நல்ல இதயம், கருணை இதயம் கொண்டு மக்களுக்கு நல்லது செய்து நல்ல மனிதர்களாக வாழ, மனிதத்தை உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக
இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.